ரூபா, நீங்க ஏதாவது கோவிலை பத்தி பேசணும் விருப்பப்படுறீங்களா? சரி, ஓகே. நான் அப்படிலாம் நீங்க ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கு. உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் ரூபா? சிவன் கோயில்ல அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மேம், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சிவஸ்தலங்கள் வந்து பெரிய லெவல்லாம் தெரியாது. நான் சென்னை பொண்ணுதான். ஸோ எனக்கு இங்க இருக்க ஸ்தலங்கள் பத்தி தெரியும். ஸோ அதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன் மேம். இங்க போரூர்ல சென்னை குருஸ்தலம் அது. இப்போ அந்த தெற்கு சைடு இருக்க மாதிரி இந்த வட சைடு இருக்கு நிறைய நவகிரகங்களை பத்தி அந்த கோயில்ல போரூர்ல இருக்கு குருஸ்தலம் ராமநாத ஈஸ்வரர் டெம்பிள் சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா சிவன் வந்து குரு பகவான் சிவன் வடிவத்துல இருப்பார். அதுல என்ன ஸ்பெஷல்னா இங்க வந்து சிவன் கோவில் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த கெடாய பெருமாள் கோவில்ல வைப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இங்க சிவன் டெம்பிள்ல வைப்பாங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். சில விஷயம் என்ன அது ஸ்தல வரலாறு பாத்தீங்கன்னா, ராமர் வந்து சீதாவை தேடிட்டு போகும்போது அங்க அது ஃபுல்லா காடு. அந்த இடம் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், இப்ப புதுப்பித்திருக்காங்க. அந்த ராமர் போகும்போது கால்ல வந்து சிவன் இருப்பாராங்க. அவர் தெரியாம இடிச்சிருவாரு. சோ அது தெரியாம இடிச்சதுனால அங்க அந்த ஸ்தல வரலாறு சொல்லுவாங்க. கொஞ்சம் தான் எனக்கு தெரியுது இது வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அது பிரதிஷ்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மேடம் ஸ்தல வரலாறு எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு பொழிச்சலூர்ல அகதீஸ்வர் கோவில் சொல்லிட்டு. இங்க சனி பகவான் இருக்கும் பாத்தீங்க, அது என்ன கோவில் தெரியல, அதுக்கு ஈக்குவலானது இங்க சென்னையிலயும் இருக்கு. இதுவுமே ரொம்ப பிரசித்தப்பட்டது. அகதீஸ்வரர் வந்து இங்க சிவனை வழிபட்டதா வரலாறு. தேங்க்யூ மேம். ப்ரிப்பேர் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ளோல வந்ததுதான். உங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண கொடுத்தாதான் நீங்க எல்லாம் தடுமாறுவீங்க. தேங்க்யூ. எனக்கு தெரியும் உங்களை பத்திலாம். ஆனா சொன்னீங்க பாருங்க மேடம், நான் சென்னை பொண்ணுதான்ட்டு. நான்லாம் பக்கா சென்னை பொண்ணுதான். எனக்கு வந்து வேற ஊருக்கெல்லாம், அதாவது நான் சொல்றது ஒரு மேபி ஒரு 40 வயசுக்கு அப்புறமா தான் நான் மத்த ஊர்களுக்கு எல்லாம் போகவே ஆரம்பிச்சேன். அந்த 39 வயசு வரைக்கும் முழுக்க முழுக்க சிங்கார சென்னை. இன்ஃபேக்ட் பாஷை கூட மெட்ராஸ் பாஷை தான் நல்லா வரும். ஆமா, அதனால நீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம். இன்னொன்னு மேம், நான் இங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்து அந்த ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்க அந்த 21 யாழியில இருந்த தன் தீர்த்தம் எடுத்து அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆனிச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நல்ல வைப் கிடைச்சது மேம். அதுவும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. குட். தேங்க்யூ so much for sharing. Yes. ஓகே. வெளியில பார்த்தா அஞ்சலி முத்ரா தான். ஆனா உள்ள கட்டவரல மடக்கி இப்படி வச்சுக்கோ. கைய வச்சுக்கோங்க. சிவாய பரமேஸ்வராய சத்ரசேவமோம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நமோ பவாய சிவதாண்டவாய நமோ. ஹர சிவ சங்கர சசாங்க சேகர அரபம் மரபம் பம் பம் போலோ. பவாய பயங்கராய கிரிஜாய நமோ. சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. ஹர சிவ சங்கர சசாங்க சேகர ஹரபம் ஹரபம் பம் பம் போலோ. பவாய கிரிஜாய சங்கராய நமோ. சிவாய
परमेश्वराय चन्द्रशेखराय नमो भवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय चन्द्रशेखराय नमो भवाय शिवताण्डवाय नमो ॐ नमः शिवाय. Keep meditating on Lord Shiva, chanting Om Namah Shivaya. உங்க கைகள் முத்ரையிலே இருக்கட்டும். Hold that mudra in your hands and keep chanting. Om Namah Shivaya. 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 So இது விஷயமே தெரியாம இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. There are many people who have not done Devavashi Mudras also இங்க. But still இன்னைக்கு சிவராத்திரி இல்ல, இன்னைக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற நாள் தான். அதனால யாராவது எதனாவது யோசிச்சு இருந்தீங்கன்னா ஆர் லைக் இதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அதுல பண்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்னு நினைச்சிருந்தாலோ இல்ல பண்றதுக்கு அந்த உத்வேகம் இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தாலோ எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வர வேலை இது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும்னா நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். எஸ்.